மாணவர்கள் அனைவருக்கும் இனிய ஞாயிறு மதிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்போ குரு எப்போது நன்மையை செய்வார், எப்படிப்பட்ட சேர்க்கை பார்வை அமைப்புகள் அவருக்கு இருக்கும்போது அவரால் நன்மைகள் இருக்கும். போன வார கிளாஸ் முழுக்க குரு எப்போது அவயோகம் என்கின்ற தீமையை செய்வார் அப்படிங்கிறத பார்த்தோம். மகர லக்னம் குரு என்ன தருவார்? 3ஆம் இடம் 12ஆம் இடத்திற்கு அதிபதி. 3ஆம் இடம் என்ன? புகழ், கீர்த்தி, தன்னம்பிக்கை, தகவல் தொடர்பு போன்ற அமைப்புகள், அறிமுகங்கள், கலைகள், எழுத்து போன்ற அமைப்புகளோடு தொடர்பு கொண்டது 3ஆம் இடம். 12ஆம் இடம் அயன சயன போகஸ்தானம்னு அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா? அப்போ அந்த அயன சயன போகஸ்தானம், இந்த அயன சயன போகஸ்தானம் ரெண்டுமே ஆதிபத்திய விசேஷம் இல்லாத இடங்கள். அதாவது 3, 12 ஆகிய 2 இடங்களும் இங்கே மறைவிடங்கள். இந்த மறைவிடங்களாக இருந்தாலும் இந்த மறைவிட அதிபதியாகிய இவர் உச்சமாகும்போது 3ஆம் இடத்தோடு தான் தொடர்பு கொள்கிறாரே தவிர 12ஆம் இடத்தோடு அவர் தொடர்பு கொள்ளலை. லக்னத்தை உச்சகுரு பார்ப்பது என்பது மிகப்பெரிய ஒரு கொடுப்பினை. எல்லாருக்கும் அது அமையறதில்லை. இந்த பெண்ணை ஒரு அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் இந்த அடுத்த குரு பயிற்சி அக்டோபரில் அவர் அதிசாரமாக போயிட்டு திரும்ப வந்துடுவார். அதிசார குருவுக்கு அப்படி ஒன்றும் பெரிய பலன் இல்லை. வர அக்டோபரில் அதிசாரமாக குரு உச்சத்துக்கு போகிறார். ஒரு மாதம் மட்டும் உச்சத்தில் இருப்பார். திரும்பி மிதுனத்திற்கு வந்து விடுவார். அடுத்த வருஷம் பங்கம் இல்லாமல் சனி செவ்வாய், சனி ராகு கேதுக்களுடைய தொடர்புகள் எதுவும் இல்லாமல் ஒரு வருஷம், சனி ராகுன்றது ராஜகிரகங்கள், மற்றபடி செவ்வாய் அவர் கூட எப்போ வேணாலும் சேரலாம். சூரியன், புதன், சுக்கிரன், சந்திரன் அவரை கிராஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல அடுத்த வருஷம் இதே மாதிரி உச்சம் என்கின்ற தனித்த நிலைமையை அவர் அடைய போகிறார். அந்த இடத்துல அவருடைய பார்வை அமைப்புகள், தொடர்புகள் அமைப்புகளை மாணவர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். இந்த இடத்துல மகரத்திற்கு என்ன செய்வார், எப்படிப்பட்ட அமைப்புகளில் நன்மையை செய்வார்? இயல்பாக ஆதிபத்திய ரீதியாக இந்த குரு அவருக்கு நன்மையை தர முடியாத ஒரு அமைப்பு, கண்டிப்பாக நன்மையை தர முடியாத அமைப்பில் தான் அவர் இருப்பார். குரு உச்சம் என்கின்ற ஒரு நிலைமையில் இருக்கிறார். சந்திர அதியோகம்னா எப்படி வந்துடணும்? சந்திரனுக்கு 6, 7, 8ன்னு வந்துடணும். சரி, இந்த இடத்துல எந்த மாதிரி தான் சுக்கரனோடு சேர்ந்திருந்தால் கூட ஓரளவுக்கு நன்மையை தருவார். நல்ல இடத்துல வேறு எந்த மாதிரியான ஒரு சிக்கலில் இருந்தால் மகர லக்னத்துக்கு என்ன 3, 6, 10, 11 தான் இருக்கணும்னு சொல்லுவேன். 3ல் இருந்தால் நட்பாக இருப்பார், 6ல் இருந்தால் உங்களுக்கு பகை வீட்டில் இருப்பார், 10ஆம் இடத்துல இருந்தால் சுக்கரனோட வீட்டில் இருப்பார், 11ஆம் இடத்துல 1ல் மட்டும்தான் மகர லக்னத்துக்கு நல்லது செய்வார். இது கொஞ்சம் பரவாயில்ல. இதுதான் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல அமைப்பு. 11ஆம் இடம்ன்றது என்ன? அவருடைய 3ஆம் வீட்டை பார்ப்பது 12க்கு 12ல் மறையிறது. இந்த 11ஆம் இடத்துல இருக்கும்போது கோடிகளை கொட்டு குவிப்பார். இந்த மாதிரியான ஒரு அமைப்பு கூட பார்த்துடலாம். இருங்க, குரு இப்போ 11ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பருவத்தில் 30 வயதுகள் 28 வயதுகளில் ஒருத்தனுக்கு வந்தால் லக்னம், லக்னாதிபதி போன்ற அமைப்புகள் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்புகளில் இப்போது நான் சொன்ன 2, 9, 10, 11 ஆகின்ற 2ஆம் இடம் 9, 10, 11 வலுவாக இருந்து 2ஆம் இடமும் வலுத்துட்டாலே மிகப்பெரிய அளவில். சரி, இப்போ எங்கே பார்ப்பார்? 11ல் இருக்கிறார். 11ல் இருக்கும்போது அதிர்ஷ்ட ஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 5ஆம் இடத்தை பார்ப்பார் இல்லையா? இந்த இடத்துல ஒரு குரு நல்ல நன்மைகளை தர வேண்டுமெனில் எப்படிப்பட்ட நிலைமைகள் இங்கே இருக்க வேண்டும் அப்படியே பார்ப்போம். நீங்கள் இப்படிலாம் புதிதான ஒரு அமைப்புகளை பார்க்கும்போது தான் ஏற்கனவே ஃபிக்ஸ் ஆகி இருக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஏற்கனவே நடந்து முடிந்த ஜாதகங்களை போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது தான் நீங்கள் ஒரு நல்ல ஆசானாக எப்படி கிரகங்கள் பலன் தருகின்றன என்பதை குறிக்கக்கூடிய அமைப்பில் அமைய முடியும். சரி, இப்போது நான் சொல்லிட்டேன், மகர லக்னத்திற்கு 3, 12 என்ற ஆதிபத்திய விசேஷம் இல்லாத அமைப்பை கொடுக்கக்கூடிய இந்த குரு 12 பரவாயில்லையா, 3 பரவாயில்லையானா 3 தான் பரவாயில்லை. அப்போ அந்த 11க்கு 12க்கு 12ல் அவர் மறைஞ்சு 3ஐ பார்க்கின்ற ஒரு அமைப்பு மிகப்பெரிய நல்ல அமைப்பு. 3ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் குரு இங்கே வலுத்து பார்ப்பார். இந்த இடத்துல என்ன பண்ணணும்? 9, 10 குடையவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய இதே புதனும் சுக்கிரனும் அவர்களுக்கு வலுவாக இருக்க வேண்டும். 9ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி என்று சொல்லப்படக்கூடிய இவர்கள் இருவரும் வலுவாக இருப்பது என்பது சரி. இங்கே புதன் நீச்சமானா நீச்ச பங்கத்தை அடைவார், ஆனால் நீச்சம் அடைகிறதுன்றது நல்லது இல்லை. அப்போ 5ஆம் இடத்துல அவர்கள் நட்பு வீடுகளில் ஒருத்தரோடு ஒருத்தர் வலுவாக இருக்கிறது என்பது மிகப்பெரிய யோகம். அப்படியே நீச்சனாக இருந்தாலும் மறுபடியும் நான் இந்த இதில் தான் போடுவேன், இங்கேயே போடுவோம். புதனையும் சுக்கிரனையும் இங்கே போடுங்க. இப்போ சூரியன் அங்கே இருந்தார்னா சந்திரன் எங்கே வரணும்? ஓரளவிற்கு இங்கேயே அவரோட சேர்ந்தே போட்டுடலாம். இந்த திருப்பி நான் சொன்னாலும் சந்திரன் புதன் சுக்கிரன், சந்திரன் புதன் சுக்கிரன் இந்த மாதிரியாக அமைந்தவர்கள் தான் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறார்கள் என்பது தான் உண்மையை தவிர வேறு எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் அந்த 4 அமைப்புகளை தெளிவாக புரிந்து கொண்டால் மட்டுமே எந்த இடத்துல இப்போ ஒரிஜினலாகவே ஒரு ஜாதகத்தை போடுவோம். ஏன்னா இந்த இடத்துலையும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில்
அந்த குறிப்பிட்ட 30 வயதுகளில் குருதசை வர்றதா இருந்தால் தான் இந்த இடத்துல நல்ல பலன்கள் இருக்கும். அப்போ குறிப்பிட்ட இந்த இடத்துல நல்ல பலன்களை தரணும் அப்படின்னு சொன்னால் என்ன வரணும்? திருவோண நட்சத்திரத்தில் வரணும், அல்லதுன்னா உத்திராட நட்சத்திரத்தில் வரணும். அப்போ இங்கே வரலாம். சரி, இதே இடத்துல உச்சனாக அமாவாசை சந்திரனாகவே போடுவோம். குருவின் பார்வை இருக்கே, சந்திரன் புதன் சுக்கிரன் மூவருமே இந்த இடத்துல மிகப்பெரிய அளவில் நல்ல பலன்கள் இருக்கும், அட்டகாசமான பலன்கள் இருக்கும். சனியை எங்கே போடணும்? 3 குருவின் வீட்டில் குருவின் பார்வையில் சனி. இந்த ஜாதகத்தின் யோகர்களான புதன் சுக்கிரன் சனி மூவரும் இதே மாதிரி ஜாதகங்கள்லாம் நான் நிறைய பார்த்துருக்கிறேன். சனியும் புதனுடைய குருவினுடைய பார்வையில் இருப்பார், புதனும் குருவினுடைய பார்வையில் இருப்பார். சனி தசை புதன் தசை குரு தசை தூள் கலப்போம். அப்போ இந்த இடத்துல செவ்வாய் மட்டும் கொஞ்சம் கவனமாக செவ்வாய் எந்த இடத்துல இருக்க வேண்டும் என்பதை மட்டும் தெரிந்து கொண்டு, செவ்வாய் எந்த இடத்துல இருக்கலாம்? 10ல் செவ்வாய் திக்பலமாக இருக்கலாம். ராகு கேதுக்கள் எப்படி அமையணும்? கண்டிப்பாக 6, 12ஆம் இடங்களில் ராகு கேதுக்கள் அமைவது நல்லது. சூரியன் போனால் போகிறார், சூரியனை கேதுவோட சேருங்க. இந்தாங்க ராகு. இப்போ இது ஒரு முழுமையான ஜாதகம், அருமையான ஜாதகம். அமாவாசை தான், சும்மாவே பௌர்ணமின்னு போட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா? அமாவாசையில் பிறந்தவங்க நல்லா இருக்கிறது இல்லையா? அமாவாசையில் பிறந்தவங்க நல்லா தான் இருக்கிறாங்க. இதே மாதிரி அமைப்பில் தான் ரிஷபராசி குரு இப்படி இருந்து பிறக்கும்போது தான் கருணாநிதி பிறந்தார். அப்போ இந்த இடத்துல அமாவாசை சந்திரன் தான். ஆனால் இந்த அமாவாசை சந்திரன் ஸ்தான பலமும் திக்பலத்திற்கு அருகில் இருக்கிறார். இது ஒரு கற்பனை ஜாதகம். இந்த இடத்துல குரு தசை நல்ல பலன்களை செய்யும், சனி தசை நல்ல பலன்களை செய்யும், புதன் தசை மூணுமே அபாரமான நல்ல பலன்களை செய்யும். எப்படி செய்யும் என்பதை அப்படியே படிப்படியாக பாருங்க. சனி லக்னாதிபதி சுபரின் வீட்டில், இவங்க 3 பேரையும் சனி பார்க்கறது நல்லதில்லை. ஆனால் இந்த சனி குருவின் பார்வையிலிருந்து பார்க்கக்கூடிய அமைப்புகள் கெடுக்காது. ஆக 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு லக்னாதிபதியை பார்க்கிறார். இந்த லக்னத்தின் யோகர்கள் என்று சொல்லப்படக்கூடிய புதன் 9, 10 கூடிய புதன் அமைப்புகளை அவர் பார்க்கிறார். இது ஒரு மிகப்பெரிய நல்ல அமைப்பு. அட்டமாதிபதியாகிய சூரியன் 6ஆம் இடத்திலிருந்து கேதுவோடு தான் இருக்கிறார், ராகுவோடு இல்லை. இந்த இடத்துல கடன் தொல்லைகள், கடன் அமைப்புகள், கடனால் பயப்படக்கூடிய சூழல்கள் எல்லாம் கண்டிப்பாக சூரியனால் அட்டமாதிபதியால் தடுத்து நிறுத்தப்படுகிறது. 10ஆம் இடத்துல செவ்வாய் திக்பலமாக, லாபாதிபதி 10ஆம் இடத்தில் இருப்பது செவ்வாய் தசமாங்காரகான்னு அடிக்கடி சொல்கிறேன் இல்லையா? செவ்வாய்க்கென்று ஒரு தனிப்பட்ட சிறப்பு ஒன்று இருக்கு இல்லையா? அங்கே செவ்வாய் பாருங்கள். இதில் என்ன ஒன்றுனா, சனி செவ்வாய் 2 பேருடைய பார்வையும் புதன் சுக்கிரன் சந்திரனுக்கு இருக்கிறது. ஆனால் ஒரு குருவின் பார்வை எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தக்கூடிய அமைப்புகள் உண்டு. இந்த குருவை புதன் சுக்கிரன் பார்க்குறாங்க. இந்த 4 பேரும் ஒரே ஒரு கோணத்தில் இருப்பது இந்த இடத்துல குருதசையில் இருந்து சனி. ஆனால் குருதசையை விட இந்த இடத்துல சனி தசை டாப்பாக இருக்கும். குருதசையை விட சனி தசை தான் யோக தசை. குருவின் வீட்டில் சனி உபசயஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய பாபராகிய சனி 3, 6, 11ஆம் இடங்களில் நல்லதுகளை செய்வார்ன்றதும் ஒரு விதி தான். ஆனால் அவர் சுபத்துவமாக சுபருடைய வீட்டில் இருக்கும்போது தான் நல்ல பலன்களை செய்வார். இந்த கற்பனை ஜாதகத்தில், இதை கூட நான் கற்பனை ஜாதகம்னு சொல்ல மாட்டேன், இது இயல்பாகவே ஏற்கனவே பிறந்த இனிமேல் பிறக்க போகின்ற ஒரு அமைப்பில் திரும்ப திரும்ப வரக்கூடிய ஒரு அமைப்புகள் தான். ஒரு கிரகம் 2 கிரகம் வேணால் மாறலாம், ஒரு கிரகம் 2 கிரகம் வேணால் மாறலாம். பேசிக்க மாணவர்கள் புரிந்து கொண்டீர்களே ஆனால் போரும். பேசிக்கா எப்படி இருக்க போகுது இந்த இடத்துல பாருங்க. குருவை 11ஆம் இடத்துல போட்டுட்டேன். இந்த இடத்துல திக்பலத்திற்கு அருகே வந்து கொண்டு இருக்கிறார், ஸ்தான பலத்தோடு இருக்கிறார், நட்பு வீட்டில் இருக்கிறார். நட்பு வீடு அதிபலம், நட்பு வீடு திக்பலத்திற்கு அருகே 75% திக்பலம், 80% திக்பலத்திற்கு அருகே வந்துவிட்ட புதன் சுக்கிரன் சந்திரன் ஆகிய 3 பேர் மட்டுமே தொடர்பு கொண்டிருக்கின்ற வக்கர நிலையில் இருக்கக்கூடிய குரு. வக்கரத்திற்கு பெரிய அளவில் மாற்றம் இல்லைன்றதை அடிக்கடி சொல்லிட்டேன். வக்கர நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு குரு. இந்த இடத்துல சனி இப்போ தான் திக்பலத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் சனி குருவின் வீட்டில் குருவின் பார்வையில் இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த இன்னொரு அமைப்பை பார்த்தீங்கன்னா புதனும் சுக்கிரனும் 9, 10 கூடியவர்கள். இந்த 9, 10 கூடியவர்கள் இருவரும் சுபராகி யார் கூட இருக்கிறாங்க?
யார் வீட்டில் இருக்கிறாங்க? 5ஆம் வீட்டிலேயே இருக்கிறார்கள். இந்த லக்னத்தின் ராஜயோகர்கள் என்று சொல்லப்படக்கூடிய புதனும் சுக்கிரனும் ராஜயோக நிலைமையிலேயே நட்பு வீடு, ஆட்சி வீடு என்கின்ற, சுக்கிரனுக்கு ஆட்சி வீடு, புதனுக்கு அது நட்பு வீடு, சந்திரனுக்கு அது உச்ச வீடு. ஆக இந்த மூவரும் அந்த இடத்துல அவருடைய அமைப்பில் இருக்கிறது. மிகப்பெரிய கொடுப்பினை. குருதசை பெரிய அளவில் இந்த ஜாதகருக்கு ஒரு ஃபவுண்டேஷனை போடும். பணத்தை குருதசை கொடுத்து சனி திசையும் புதன் திசையும் கொட்டி கொடுக்கும். குருதசை எப்போ முடியும்? 40-45 வயசுல முடிஞ்சிடும். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் வந்திருந்தார்னா 27 வயசு 28 வயசுல ஆரம்பிச்சு 43 வயசுல முடியும். 43 வயதிற்கு பிறகு ஒரு 35 வருஷ வாழ்க்கை சனி திசையும் புதன் திசையும் மிகப்பெரிய அளவில் நல்லா இருக்கும். இதுதான் ஹவு டு ப்ரிடிக்ட், ஒரு ஜாதகத்தை எப்படி கணக்கிடுவது. லக்னம் கெட்டு போகவில்லை. லக்னத்தை செவ்வாய் பார்ப்பது பெரிய அளவில் தீமைகளை தராது. இந்த இடத்துல செவ்வாய் தனித்துத்தான் இருக்கிறார். அவருக்கு சனி பார்வையோ அவருக்கு ராகு அமைப்போலோ இல்லை. லக்னத்தை செவ்வாய் பார்ப்பது சில நேரங்களில் இந்த இடத்துல 10ஆம் இடத்தில் திக்பலமாகி சுபருடைய சுக்கிரனுடைய ஆட்சி பெற்ற வீட்டில் இங்கே செவ்வாய் இருப்பது ஒரு நிலையில ஜாதகருக்கு எதை கொடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைரியத்தை கொடுக்கிறது. வியாபாரத்தில் 10ஆம் இடத்துல திக்பலமாக செவ்வாய் இருப்பது நல்லதுன்றது ஏன் கொடுக்குது? வியாபாரம் பண்ணுறதுக்கு, தொழில் பண்ணுறதுக்கு ரிஸ்க் எடுக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு அவசியம் தேவை. செவ்வாய் 10ஆம் இடத்தில் இருந்தால் நீங்கள் தைரியமாக ரிஸ்க் எடுத்து ஒரு தடவை கவுந்து, 2 தடவை கவுந்து, 3வது தடவை கவுந்தாலும் 4வது தடவை கோபுரத்தின் உச்சிக்கே போய்விடுவீர்கள் என்கின்ற காரணத்தின் அடிப்படையில் தான் இந்த 10ஆம் இடத்து செவ்வாய் தொழிலுக்கு நல்லதாக தசம அங்காரகா என்கின்ற ஒரு மிகப்பெரிய அமைப்பாக நம்முடைய மூல நூல்களில் சொல்லப்படுகிறது. ஆக இந்த இடத்துல செவ்வாய் 4ஆம் பார்வையாக இங்கே பார்க்கறது பெரிய கஷ்டம் கிடையாது. லக்னம் அடிபட்டு போயில்ல, லக்னம் பாவத்துவமா இல்லை, லக்னத்தில் ராகு இல்லை, லக்னமே சர லக்னமாக இருக்கிறது. ஒவ்வொன்றா கொண்டு வரேன் பாருங்க. லக்னமே சர லக்னமாக இருக்கிறது. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயின் சுபத்துவ செவ்வாயின் பார்வை வாங்குவது ரிஸ்க் எடுக்கக்கூடிய தன்மைகளை நன்றாக அவருக்கு கொடுக்கிறது. சந்திரன் உச்சமாக இருக்கிறார். அமாவாசையாக இருந்தாலும் கூட சந்திரன் உச்சமாக இருக்கிறார். சந்திரன் ஸ்தான பலத்தோடு இருந்து 3 சுவர்களோடு சம்பந்தப்பட்டிருப்பது உறுதியான மனம் கொண்டவர் என்பதை காட்டுகிறது. தைரியம் கொண்டவர் என்பதையும் உறுதியான மனம் கொண்டவர் என்பதையும் காட்டுகிறது. 10ஆம் இடத்தில் செவ்வாய், 10ஆம் அதிபதி சுக்கிரன், 10ஆம் அதிபதிக்கு குருபார்வை என்பது தொழில் முன்னேற்றங்களை காட்டுகிறது. இந்த தொழில் முன்னேற்றங்கள் தசாபக்திக்கு கட்டுப்பட்டவை. தசாபக்தி நன்றாக இருக்கும் பொழுது உங்களுடைய தொழில் அமைப்புகள் நன்றாக இருக்கின்றன. இதே சூரிய சந்திர செவ்வாய் திசைகள் வரும்போது உங்களுடைய தொழில் அடிபட்டு போகிறது. அப்போ 10ஆம் அதிபதி வலுவாக இருந்து 9ஆம் அதிபதி பாக்கியத்தை அனுபவிக்கக்கூடிய, பாக்கியங்கள் நல்ல விதமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய 9ஆம் அதிபதியும் தன்னுடைய 9ஆம் வீட்டிற்கு 9ஆம் வீடான 5ஆம் வீட்டில் இருக்கிறார். ஒரு கோணாதிபதி இன்னொரு கோணத்தின் அமைப்புகளில் இருக்கக்கூடியது மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பு. ஒரு கோணாதிபதி இன்னொரு கோணத்தின் அமைப்புகளில் இருக்கக்கூடியது ஒரு மிகப்பெரிய நல்ல அமைப்பு. ஆக இந்த கற்பனை ஜாதகத்தில் அருமையான ஒரு அமைப்பு. இது நடக்காதான்னா கண்டிப்பாக நடக்கும். இந்த ஒரு 2 கிரக நிலைகள் மாறும். பேசிக்க இது வரைக்கும் ஏராளமான உண்மை ஜாதகங்களை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். வகுப்பின் நிறைவுக்கு வரும்போது நம்ம உண்மை ஜாதகங்களை ஒவ்வொருத்தருடைய அனுமதியோட கடகடன்னு போடுவோம். ஆனால் இதெல்லாம் ஃபார்முலாஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும். குரு எப்போது நன்மைகளை செய்வார்? இது ஒரு நல்ல தொடக்கத்தையே கொண்டு வந்து விடுவார். என்ன சரலக்கணம்? இப்போ நான் சொன்ன மாதிரி சரலக்கணத்தின் அதிபதி குருவின் பார்வையில் இருக்கிறார். சனிக்கு 3ஆம் வீடு நல்ல வீடு. குருவின் வீடாக இருந்தா இவரே செவ்வாயின் வீட்டில் 4ஆம் இடத்துல நீச்சாங்கிறார். நல்லதில்லை, சுபத்துவமாகி நீச்சமாகணும். இப்போ இங்கே போய் 4ஆம் இடத்துல நீச்சமானா அவருடைய லக்னத்தை அவர் பார்ப்பார். செவ்வாயினுடைய வீட்டில் நீச்சமாகிறது நல்லது அல்ல. சனி நீச்சமானாலும் லக்னாதிபதி நீச்சமாகக்கூடாது. 2 நிலைகள் இருக்குது. லக்னாதிபதியாகி அவர் நீச்சமாகக்கூடாது. ஏன்னா லக்னாதிபதியாகி நீங்கள் நீச்சமானால் உடம்பு நல்லா இல்லை, எதுவுமே நல்லா இல்லை, மனசு நல்லா இல்லை, அது நல்லா இல்லை, இது நல்லா இல்லைன்றவேன். லக்னாதிபதி வரைக்கும் அவர் நீச்சமானால் அந்த இடத்துல அவருக்கு குருவின் பார்வை, குருவின் சேர்க்கை, பௌர்ணமி சந்திரனுடைய நிமிடம், சுக்கரனுடைய நிமிடம் சுபத்துவம் கிடைக்க வேண்டும். சுபத்துவம் இல்லாமல் சனி தனித்து அங்கே நீச்சமாவது நல்லதில்லை. ஆனால் இந்த இடத்துல 3ல் குருவின் பார்வையில் குருவின் வீட்டில் இருக்கிறது அபாரமான ஒரு நல்ல நன்மை. உபசய ஸ்தானத்தில் இருக்கிறார். 6ஆம் இடத்துல கூட குருவின் பார்வையில் இருந்தால் நல்லது. ஆக இந்த இடத்துல இருக்கும் இடத்தை கெடுக்கக்கூடிய இயல்புடைய சனி 3ஆம் இடத்துல இருக்கிறார். உயிர் காரகத்துவமான உங்களுடைய தம்பி தங்கைகளை மட்டும் கெடுத்து மற்ற இடத்துல சரி 3ஆம் இடத்துல இருந்தால் தைரியம் கெடாதா ஐயா தம்பி தங்கையே கெடுக்குன்னு சொல்கிறேன். 3ஆம் இடத்துல தானே தைரியம், தன்னம்பிக்கை, வீரியம் போன்றவைகள் இருக்கின்றன. அப்போ அந்த தைரியம், தன்னம்பிக்கை போன்றவைகளை சனி கெடுப்பாரே. சனி கெடுப்பதற்காக பார்வை, அவருடைய குருவின் பார்வை அவரை மட்டுப்படுத்துகின்ற நேரத்தில் 3ஆம் பாவகம் தைரியத்திற்கு உரியதாக இருந்தாலும் அந்த தைரியத்திற்கு உரிய கிரகமான செவ்வாய் 10ஆம் இடத்தில் சுபத்துவமாக இருப்பது கெடுக்காது. இந்த கண்ணு போச்சு, இந்த கண்ணு இருக்குல்ல, இந்த காது கேட்கல, இந்த காது கேட்குதுல,
சனியும் நன்றாக இருந்து செவ்வாய் இது 3ஆம் பாவகமும் நல்லா இருந்து இவரும் செவ்வாயும் வலுவாக இருந்தால் கூடுதல் தைரியம். இந்த இடத்துல 3ஆம் பாவகம் குருவின் பார்வையில் இருக்க 3ஆம் பாவகத்தின் காரகனாகிய செவ்வாய் 10ஆம் இடத்தில் திக்பலமாக இருக்கிறார். பாயிண்ட் லேசாக வருதா? சந்தேகங்கள் ஜோதிடத்தில் ஏராளம். அப்படியே சந்தேகம் விடுவிடுன்னு வந்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். ஆனால் அவ்வளவு சந்தேகங்களுக்கும் விடை கிடைக்க வேண்டும். ஜோதிடம் என்பது ஒரு மாபெரும் கணிதம், மாபெரும் கணிதம். இப்போ இந்த இடத்துல நான் அப்படியே பரவலாக சொல்கிறேன் பாருங்க. 3ஆம் இடத்துல சனி இருக்கிறது நல்லது. ஆக இந்த இடத்துல பிறக்கும்போதே இயல்பாக என்ன இருக்கும்? இவர் கஷ்டப்படுற அமைப்பில் இருப்பார். பிறக்கும்போதே என்னத்தில் பிறந்திருப்பார்? சூரிய திசையில் பிறந்திருந்தான்னு வச்சுக்கோங்க. சூரிய திசை அட்டமாதிபதி திசை 6ஆம் இடத்துல இருக்கும். 6ஆம் இடத்துல இவர் பிறக்கும்போது குடும்பம் ஏழ்மையாக இருந்தது. சந்திர திசை குருவின் பார்வையில் இருந்தாலும் அதுவும் 7ஆம் அதிபதியாக ஆதிபத்திய விசேஷம் இல்லாத ஒரு கிரகம். அதற்கப்புறம் பொண்டாட்டி தான் நல்ல ஆளாக வருவாளே தவிர இளம் வயசில் வரக்கூடிய சந்திர திசை நல்லதுகளை செய்யாது. சூரிய திசை ஒன்று அவரை ஆஸ்பத்திரியில் போட்டு படுக்க வைக்கும். ஒரு சூரிய திசை 4 வயசு வரைக்கும் வச்சுக்கலாம். சூரிய திசை 4 வயசு வரைக்கும், சந்திர திசை 14 வயசு வரைக்கும். 14 வயசு வரைக்கும் இந்த ஜாதகர் நன்றாக இல்லை. இவருடைய பிறப்பு ஏழ்மை நிலையில் ஆனது. இவருடைய பிறப்பு ஏழ்மை நிலையில் ஆனது. ஏன்? 9ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். சூரிய சந்திர திசையில் வருகிறது. ஐயா இவ்வளவும் கற்பனை ஜாதகம் தானே? இல்லை, ஒரிஜினலான ஜாதகம் வரும்போது பாருங்கள், நான் சொல்லிக் கொடுக்கறதுடைய உண்மைத்தன்மை உங்களுக்கு புரியும். ஒரிஜினலான ஜாதகம் வரும்போது உங்களுக்கு நல்லா புரியும். அப்போ இந்த இடத்துல சூரியன் 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் அமைந்து கிரகண தோஷத்தில் இருக்கின்ற காரணத்தினால் இந்த குழந்தை 4 வயது வரை 14 வயது வரை இளமை சூழலில் கஷ்டத்தில் இருக்கணும். அப்போ அப்பா அம்மாவுக்கு நல்லா இல்லாத அமைப்பில். இதை தான் ஏழையாக பிறந்து கோடீஸ்வரனாகருடைய ஜாதகம். 14 வயசு வரைக்கும் இந்த குழந்தைக்கு படிப்பெல்லாம் நல்லதாக வந்திருக்கும். புதனுடைய காரகத்துவம் வலிமையாக தானே இருக்குது. 4ஆம் அதிபதி 4ஆம் வீட்டையே அப்படி ஒன்று சுபத்துவமாகத்தான் பார்க்குறார். ஆக புதன் வலிமையாக இருக்கிறதுனால கல்வி கற்க முடியாத சூழல், ஏழ்மை சனம், யூனிஃபார்ம் கூட வாங்க முடியாத அமைப்பு, இப்போ ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாத அமைப்புன்னு 14 வயசு வரைக்கும் தத்தி அப்படியே எழுந்திருத்தி வந்து 14 வயதிற்கு பிறகு செவ்வாய் 10ஆம் இடத்தில் திக்பலமாக இருக்கின்ற ஆட்சி பெற்ற சுக்கரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் திசையில் 21 வயது வரைக்கும் அப்படியே அருமையான அமைப்புகளில் கல்வி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியான நல்ல சூழ்நிலைகளில் வந்து வழக்கப்போல ராகுதிசை குருவின் வீட்டில் இருந்தாலும் கூட ஒரு ஃபவுண்டேஷனை மட்டும் கொடுத்து சனியின் பார்வை வாங்கிய இந்த ராகு சுபத்துவத்தை நேரடியாக அறியாத ஒரு காரணத்தினாலும் அட்டமாதிபதியுடைய பார்வையின் அமைப்பினாலையும் 21 வயதிலிருந்து 39 வயசு வரைக்கும் இந்த ஜாதகருக்கு ஒரு மாதிரி போராட்டங்கள் தகுடு திட்டங்கள் அட்டமாதிபதியின் பார்வை வாங்கிய காரணங்களால் திருட்டுத்தனம் உள்ள எப்படி சம்பாதிப்பது என்பது போன்ற குறுக்கு வழி அது போன்ற இது போன்ற அமைப்புகளில் இவரை தொடர்பு படுத்தி ராகதிசை பிற்பகுதியிலிருந்து சில ஃபவுண்டேஷன்களை கொடுத்து குருதிசை சுயபக்தி ஆரம்பித்த உடனே லாப வீடு செயல்பட்டு 5ஆம் வீடு செயல்பட்டு லாப வீடு என்கின்ற 5ஆம் வீடு செயல்பட்டு லாப வீடு என்கின்ற 11ஆம் வீடு செயல்பட்டு லாப வீட்டில் இருக்கக்கூடிய குரு 5ஆம் வீட்டை பார்த்து அதிர்ஷ்ட வீடு செயல்பட்டு 9, 10 கூடியவர்களை குரு பார்த்து தொழில் வீடு செயல்பட்டு எவ்வளோ பட்டு ஒரு ஜாதகத்தை ஒரு படத்தில் சொல்லுவான். இந்த 53 வயசு வரைக்கும் துன்பப்பட்டு துயரப்பட்டு வெக்கப்பட்டு அதுபட்டு மிதிப்பட்டு இதுபட்டு 53 வயசுக்கு பிறகு அப்படியே பழகிடணுமா அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் மிக தெளிவாக உங்களுக்கு அப்படியே புரியணும். ராகுதிசை வரைக்கும் இந்த ஜாதகருக்கு முன்னேற்றம் இருக்காது. இளம் வயதில் வந்த தசைகள் அப்படி ஒன்று 40 வயது 38 வயது வரைக்கும் நல்லா இல்லாத ஒரு தசைகள். ராகுவும் வந்து அட்டமாதிபதிய பார்வையை மட்டும் பெற்றிருக்கிறார். சுபரின் வீட்டில் இருக்கிறார். கோதண்ட ராகு என்று சொல்லப்படக்கூடிய தனுசு வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ராகு பெரிய கெடுதல்களை செய்ய மாட்டார். ஆனால் ஒரு ஃபவுண்டேஷன்களை கொடுப்பார். இதற்கப்புறம் வரக்கூடிய குருதசையில் என்ன நடக்கும்? ஜாதகருடைய முயற்சிகள் பலிக்கும். 3ஆம் இடத்தை பார்க்கிறார். ஜாதகருடைய அதிர்ஷ்டம் செயல்படும். 5ஆம் இடத்தை பார்க்கிறார். ஜாதகருடைய கூட்டு முயற்சிகள் பலன் தரும். என்ன பார்க்கிறார்? 3, 5, 7 கூட்டு முயற்சிகள் என்ன? நண்பர்களோடு சேர்ந்து தொழில் ஆரம்பிப்பது,
பொண்டாட்டி பேரில் ஆரம்பிக்கிறது. பொண்டாட்டி பேர்லலாம் ஆரம்பித்தா ஒன்றும் கிடையாது. பொண்டாட்டியோட மாமா மச்சான் போன்றவர்கள் பொண்ணு கொடுத்தவர் ஹெல்ப் பண்ணுறது, மச்சாங்காரரு ஹெல்ப் பண்ணுறது, நண்பர்கள் ஹெல்ப் பண்ணுறது, ஒரு 4 பேர் சேர்ந்து கொண்டு கூட்டு முயற்சியாக ஆரம்பிப்பது, உங்களுடைய முயற்சிகளில் உங்களுடைய எண்ணங்களில் ஒரு மாதிரியான மாற்றங்கள் தெரிவது. முயற்சியை குறிக்கக்கூடிய பாவகம் 3ஆம் பாவகம். அந்த இடத்தில் இருக்கக்கூடிய லக்னாதிபதி பார்க்கிறார். அப்போ அந்த இடத்துல நீங்களாக சில பல முயற்சிகளை செய்கிறீர்கள். நீங்களாக செய்கிறீர்கள் என்பதற்கான பலனுக்கான அர்த்தம் என்ன? இப்படி தான் பலன் சொல்லணும். இப்படிப்பட்ட ஒரு ஜாதகம் வருது, என்னுடைய ப்ரெடிக்ஷன் ஸ்டைல் தான். இந்த ஜாதகர் 50 வயதுகளில் வர்றாரு. அன்பு மாணவர்களே, என்னுடைய ப்ரெடிக்ஷன் ஸ்டைலை சொல்கிறேன். இந்த ஜாதகமாக இருந்தாலும், இது ஒரு கற்பனை ஜாதகமாக இருந்தாலும், இப்படிப்பட்ட ஒரு ஜாதகம் 50வது வயதில் வரும் பொழுது, 50வது வயதில் வரும்போது அவர் சனி திசையில் இருந்துகிட்டு இருப்பார். 50வது வயதில் வரும் பொழுது என்ன 50வது 39, அதாவது இதில் இப்போ சூரியன் 4, சந்திரன் 14, 21, 39, 55 வயசில் குருதிசை முடிய போகுது. 60 வயசில் வராருன்னு வச்சுக்கோங்கய்யா. சனி திசை ஆரம்பித்து 5 வருஷத்தில் வராருன்னு வச்சுக்கோங்க. எப்படி நீங்கள் ப்ரெடிக்ஷன் சொல்லுவீங்க? கட 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 கடான்ட்டு ரயில் வண்டி என்ஜின் வண்டி ஓடுற மாதிரி, ஐயா 10-14 வயசு வரைக்கும் நீ நல்லா இல்லையா, 4 வயசு வரைக்கும் ஒன்று ஆஸ்பத்திரி கையமாக தூக்கிட்டு தெரிஞ்சாங்க. உங்கள் அப்பாவுக்கு கடுமையான கஷ்டம். 4 வயசு வரைக்கும் உங்கள் அப்பா ரோட்டில் தெரிஞ்சார், உங்கள் குடும்பமும் ரோட்டில் தெரிஞ்சது. 4 வயசு வரைக்கும் உங்களுக்கு அம்மா சொல்லியிருப்பாங்களே, உங்களுக்கு பிழைக்க கடந்துடா நீ, 4 வயசுக்கு மேலே தான் நீ வந்து பேச ஆரம்பித்த, 4 வயசுக்கு மேலே தான் இது, 14 வயசு வரைக்கும் 10வது வகுப்பு படிக்கிற வரைக்கும் ஆமாங்க எனக்கு தெரிஞ்ச கடுமையான வருமாங்க, போடுறதுக்கு கண்டிப்பாக சட்டை இல்லைன்னு இருப்பார். 14 வயதிற்கு பிறகு 21 வயது வரைக்கும் கல்லூரி பருவத்தில் கொஞ்சம் ஓரளவுக்கு குடும்பம் செழிப்பாக இருந்ததுங்க. 21 வயதிற்கு பிறகு உங்களுக்கு ராகுதிசை எப்போ ஆரம்பித்ததோ அப்போ சில பல ஐடியாக்கள் வந்தது. புதன் சம்பந்தப்பட்ட இந்த சந்திரன் புதன் சம்பந்தப்பட்ட கலந்த துறைகளில் சில ஐடியாக்கள் வந்தது. அதை கொஞ்சம் ஒரு மாதிரி பண்ணீங்க, தடிக்கி விழுந்தீங்க. இதான் நீங்கள் எப்போது குருதசை உங்களுக்கு ஆரம்பித்ததோ அதிலிருந்து உங்களுக்கு கூட்டு முயற்சிகள், மனைவியின் தொழில் அமைப்புகள், இது மனைவியின் வீட்டார் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் அல்லது நண்பர்களாக சேர்ந்து ஒரு நிலையில் குருதசையில் நீங்கள் டாப் டக்கருங்க. இப்போ சனி தசையில் எங்கேயோ போய்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் பெரிய ஆள்னா அப்படியே அவ்வளோதான் குருஜி, ஓகே டன், நாங்கள் என்ன கேட்கணும்னு நினச்சிங்களோ அதை சொல்லிட்டீங்க, டாப் டக்கர் அப்படின்ட்டு போயிட்டே இருப்பார். இதாங்க உண்மை. இப்படி தாங்க ப்ரெடிக்ஷன், இப்படி தான் நான் சொல்கிறேன். இதில் எங்கேயாவது ஒரு சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டால் லக்னத்தை அப்படியே ஒரு மாதிரியாக பார்ப்பேன். இந்த ஸ்டைல் இன்றைக்கு நான் நடத்தி கொண்டிருப்ப வகுப்பின் நோக்கம் என்னை போலவே இவ்வளவு கான்ஃபிடென்ட்டான ஆதிபத்திய காரகத்துவ அமைப்புகளை புரிந்து கொண்ட, எந்த கிரகம் திருக்பலத்தின் அடிப்படையில், எந்த கிரகம் திக்பலத்தின் அடிப்படையில், எந்த கிரகம் ஆதிபத்திய நட்சத்திரத்தின் அடிப்படையில் இல்லை. நட்சத்திரங்கள் என்பது முட்டாள்தனமான ஒன்று. அதை பற்றி தனியாக வேறு வீடியோக்கள் போடுவோம். நட்சத்திரங்கள் என்பது முட்டாள்தனமான ஒன்று. இந்த இடத்துல எந்த இடத்துலையும் நான் நட்சத்திரத்தை கொண்டு வரல. நட்சத்திரத்தில் ஒன்றுமே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கங்க, எவ்வளோ அழகாக நான் சொல்கிறேன்னு பாருங்கள். இது மாதிரி ஒரு ஜாதகம் வரும்போது நீங்கள் அப்படியே இதை பிச்சு 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 போடலாம். ஒவ்வொரு தசைக்கும் இப்படி தான் பலன் சொல்லலாம். இப்படி தான் நான் பலன் சொல்கிறேன். 4 வயசு வரைக்கும் நீங்கள் நல்லா இல்லைங்க. 14 வயசு வரைக்கும் உங்களுக்கு நினைவு தெரிஞ்ச நாளில் வரைக்கும் நீங்கள் நல்ல செருப்புலாம் போட்டிருக்க மாட்டீங்க. ராகுதிசை உங்களை போட்டு அப் அண்ட் டவுனாக கொடுத்துச்சு. கடைசி சில புக்திகள் ராகுதிசையில், அந்த சஷ்டாஷ்டக புக்திகள் புதன் சுக்கிரன் சந்திரன் ராகுதிசையில். அப்போ அந்த புதன் சுக்கிரன் வரைக்குமே அவங்கள போட்டு படுத்தி எடுத்திருக்கும். இப்போ குருதசை ஆரம்பித்த உடனே சில இதை கொடுத்து, குருதசை ஆரம்பித்ததுலேருந்து ஒரு பீக் உங்களுக்கு குருதசை முழுக்க நல்லா செஞ்சு இப்போ சனி திசையில் அதற்கான அமைப்புகளை அனுபவிக்கிறீங்க. புதன் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கிறீங்க அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடித்தா நான் இன்னாருங்க இப்படிங்க நீங்கள் சொன்ன அவ்வளோ நம்ம ஒரு விஷயத்தை சொன்ன போக அவர் உணர்வுகளாக சம்பவங்களாக அதை விவரிக்க ஆரம்பிப்பார். நம்ம ஒரு விஷயத்தை சொல்லுவோம், என்னுடைய ப்ரெடிக்ஷன் ஸ்டைலே இதுதான், நம்ம இதை சொல்லுவோம், அவர் வந்து அதை சம்பவங்களாக விவரிப்பார். 7ஆம் இடத்தின் துணையோடு நீங்கள் வந்து இப்படி பண்ணீங்கன்னா டக்குன்னு அவர் என்ன சொல்லுவார்னா, ஐயா ஆமாங்க ஐயா, குருதசையில் வந்து மாமா வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன்னாரு, மாமாவுடைய சொத்துக்கள் பொண்டாட்டிக்கு கொஞ்சம் சொத்து பிரித்தோன்னா அந்த வீடு இந்த வீடுன்னு வந்து ஒன்று கிடச்சது, அவங்க அண்ணன் கூப்பிட்டு அம்மா அந்த வீட்டை நீ எடுத்துக்கனாரு, இல்லை மாமனார் இறந்து போனார், மாமனார் இறந்து போனவுடனே என் பொண்டாட்டிக்கு இதை வந்து எழுதி வச்சார், அல்லது என் மச்சனை வந்து இது மாதிரி ஒரு நல்ல இது இருக்குது மாப்பிள்ள, நம்ம 2 பேரும் சேர்ந்து செய்யலாமான்னு சொன்னார். நான் டக்குன்னு ஒரு நல்ல ஐடியா இருக்குது, நானே நீங்கள்லாம் ஒன்றும் காசு போட வேண்டாம், நானே வந்து இந்த இதில் ஒரு பணத்தை போட்டுக்கிறேன், நீங்கள் மெதுவாக கொஞ்சம் கொடுங்கன்னு சொன்னார். அல்லது என் ஃப்ரெண்டு அப்போ தான் துபாயிலிருந்து வந்திருந்தான், உங்கள்கிட்ட இந்த டேலண்ட் இருக்குடா, நான் கொஞ்சம் காசு போடுறேன்டா, நீங்கள் கொஞ்சம் காசு போடுறா, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஆரம்பிக்கலாம்னு அவன் தான் அவனை ஒரு லேசாக வார்த்தையை தூண்டி விட்டான். சரிடா இதான் நம்ம ஃப்ரெண்டு தானே அப்படின்ட்டு அந்த 7ஆம் பாவகம் செயல்பட்டு இதுதான் பலன். இப்படி தான் குருதசை நடக்கும். இப்படித்தான் ஒரு கிரகத்தை கணிக்கணும். இப்படி தான் ஒட்டு மொத்தமாக ஜோதிடம் இருக்குது, தனித்தனியாக இல்லை. குருதசை எப்போ நல்லதை செய்யும், அப்போ அது அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து இப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் இது வந்து நார்மலாக நான் வேறு எதையும் போடலை. குருவை உச்சமாக போடலை, குருவை ஒரு சாதாரண நட்பாக போட்டிருக்கேன்,
குருவின் 2 வீடுகளும் பலவீனமாக போட்டிருக்கேன். குருவின் 2 வீடுகளும் பலவீனம், ராகுவும் பலவீனம், சனியும் பலவீனம். ஆனால் இதை வந்து நான் கோடிக்கணக்கில் சம்பாரிச்ச மில்லியனர்னு சொல்ல மாட்டேன். ஆனால் கோடிகளை கொண்டிருக்கின்ற காரு வீடு பங்களான்னு இருக்கக்கூடிய நல்ல ஜாதகம் குருதசையில் இருந்து குருதசையிலிருந்து நல்லா கொடுத்துருப்பார். காரு வீடு, ஏன்னா அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய 5 7 3 5 7 ஆகிய இந்த 3 அமைப்புகளும் கடுமையான அமைப்பில் இந்த குருதசையில் மிகப்பெரிய அளவில் யோக பலன்களை செய்யும். இப்போ லேசாக மாணவர்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஒவ்வொரு விஷயமும் எப்படி இந்த இடத்துல நான் அமாவாசையை போடலை, சந்திராதி இது பௌர்ணமியை போடலை, சந்திர அதியோகத்தை போடலை, வெறும் ஸ்தானபல அமைப்புகளில் தான் சில விஷயங்களை போட்டிருக்கேன். ஆனாலும் சுபத்துவத்தை நான் வலியுறுத்துகிறேன். எல்லா இடத்துலையும் காமனாக இருக்கிறது வெறும் சுபத்துவமாகத்தான் இருக்கும். நீங்கள் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சும்மா பொறாமையில் வேணால் அப்படி இப்படி சொல்லலாம். முட்டா பசங்க பொறாமையில் சொல்கிறான், ஒன்றும் தெரியாதா, சும்மா என்ன, அதெல்லாம் நிலைக்காது. உண்மை வலியது, உண்மை வாழும், உண்மைதான் தெரியும், உண்மைதான் நடக்கும், உண்மைதான் இதாகும். இப்போ சும்மா ஒரு இதில் நீங்கள் சொல்லிட்டு போயிடலாம் எது என்னதுன்னு. நான் கூட உங்களை எவ்வளோ நாள் ஏமாற்ற முடியும்? நான் ஏமாத்தினா கண்டுபிடிச்சிட மாட்டீங்களா என்ன? அவ்வளோ பெரிய ஆளா? எப்பேற்பட்ட புத்திசாலியாக இருந்தாலும் ஒரு குழுவை, ஒரு சமூகத்தை, ஒரு ஒட்டுமுழுக்க மனித இனத்தை அல்லது ஒரு தனிநபரை அல்லது ஒரு குடும்பத்தை ரொம்ப நாள் ஏமாற்றிக்கிட்டே இருக்க முடியாது, ஏமாற்றவே முடியாது. உண்மைதான் வலியது. ஆக எனக்கு பரம்பொருள் தெரிய அனுமதித்த இந்த ஒரு சுபத்துவ அமைப்புகள், ஆதிபத்திய காரகத்துவ அமைப்புகளை தான் இந்த இடத்துல நான் வலியுறுத்துறேன். இந்த கற்பனை ஜாதகத்தில் போன இதை விட நீங்கள் நிறைய விஷயத்தை புரிஞ்சிக்க முடியும். எப்போ பார்த்தாலும் பௌர்ணமியாக போட்டுக்கிட்டு இருக்கிற தப்புத்தான். பௌர்ணமியில் பிறந்தவன் எல்லாம் முன்னேறதில்ல, அமாவாசையில் பிறந்தவனும் நல்லா தானே இருக்கிறான். இதோ இவன் அமாவாசையில் பிறந்தவன் தான். கருணாநிதி அமாவாசையில் பிறந்தவர் தான், நல்லா தான் இருந்தார். கருணாநிதி புள்ள பௌர்ணமியில் பிறந்தார், நல்லா தான் இருக்கிறாரு. ஜெயலலிதா அம்மா பூரண பௌர்ணமியில் பிறந்தது. ஸ்டாலின் அவர்களாவது அடுத்த நாள் பௌர்ணமிக்கு அடுத்த பிரதமை தேதியில் பிறந்தவர், மாசி மகத்திற்கு அடுத்த நாள் பிறந்தவர். இந்த இவர் கூட பௌர்ணமிக்கு முன்ன பின்ன பிறந்தவர் தான் அவர்கிட்ட பேரை. உண்மை தான். பௌர்ணமி அமாவாசையில் பிறந்தவங்க நல்லாலே அந்த பக்கத்து மாநிலத்தில் துணை முதலமைச்சராக இருக்கிறவர் அமாவாசையில் பிறந்தவர். இதே மாதிரி சூரியனும் சந்திரனும் பூரண அமாவாசை, பக்கத்து மாநிலத்தில் இருக்கிறவர், கலைஞர் மாதிரியான ஒரு ஜாதகம். ஆக எப்படி எந்த இடத்தில் ஆதிபத்திய காரகத்துவ அமைப்புகள் செயல்படுகின்றன? இப்போ நான் சொன்ன மாதிரி 3ஆம் இடம் குருதசையில் என்ன நடக்கும்? பல அப்படியே அமைப்புகளை பார்க்கணும். ஏன் குரு 11ஆம் இடத்தை இயக்கப் போகிறார். லாபம், வெற்றி, தன்னுடைய 12ஆம், இதுவரைக்கும் ராகு 12ஆம் பாவகத்தை இயக்கிட்டு இருந்தார். ராகு 12ஆம் பாவகத்தையும் 8ஆம் பாவகத்தையும் இயக்கி கொண்டிருந்தார். 8 12 பாவகங்கள் இந்த ஜாதகருக்கு இயங்கின. 8ம் 12ம் நெகட்டிவ். ஆனால் ராகு இருக்கின்றது நல்ல சுபருடைய வீடு. ஆக இந்த இடத்துல என்ன ஜாதகர் திருட்டுத்தனத்தையே பண்ணியிருப்பார். 8 12ஆம் இடங்கள் அப்படின்றதுனால ஜாதகர் நம்பர் 2வே அட்டமாதிபதியுடைய பார்வை வந்திருக்குல்ல, ஒரு டீசென்ட் ஒயிட் காலர் கிரிமினலாக கூட இருப்பார். நிறைய பேர் வாழ்க்கையில் முற்பகுதியில் பெரிய ரவுடி பைய சாராயம் காய்ச்சினவன்லாம் பின்னாடி வந்து காலேஜ் வச்சுக்கிட்டு பெரியாளாக இருக்கிறதுல இந்த மாதிரியான அமைப்பு தான். அரசியலில் நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல விரும்பலை. இன்றைக்கு ஒரு பெரிய லெவலில் கல்வி ஸ்தாபனங்கள் அமைப்புகளாக அன்றைய முதல்வர் இவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்கிட்ட வந்து இன்ஜினியரிங் காலேஜ், அந்த காலேஜ், இந்த காலேஜ் வாங்கினவங்கெல்லாம் அன்னைக்கு லெவலில் ஒரு மாதிரியாக சமூகத்தின் கீழ்நிலையில் இருந்தவங்க தான். கீழ்நிலையிலிருந்து இன்றைக்கு கல்வி வள்ளல், கல்வி தந்தை, இதெல்லாம் அந்த ஒரு 50 வயசுக்காரங்களுக்கு தெரியும். இன்றைக்கு சமுதாயத்தின் மிகப்பெரிய அளவில் கல்வி தந்தையாக இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ் இதெல்லாம் நடத்தவங்களுடைய பேக்ரவுண்டை 30 வயது அனுபவத்தை, 25 வயது 30 வயது அனுபவத்தை பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் அந்த நம்பர் 2 வழிகளில் போனவங்க தான். நான் இப்போ யாரை சொல்கிறேன்றது வயதானவங்களுக்கு புரியும். இந்த கிளாஸ்லேயே 70 80 வயது கடந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க. இன்றைக்கு கல்வி வள்ளல்கள், கல்வி தந்தை, கல்வி அமைப்புகள், இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிக்கிறவங்கலாம் எம்ஜிஆர் காலத்தில் அந்த அவராக பார்த்து இந்த காலேஜ் நடத்திக்கோ, இந்த இன்ஜினியரிங் காலேஜ் நடத்திக்கோ, மெடிக்கல் காலேஜ் நடத்திக்கோன்னு கொடுத்தவங்க தான். அவங்க அந்த காலேஜ் நடத்துறதுக்கு முன்பாக இந்த 12ஆம் இடத்து 8 12 ராகு எண்ணத்தை தருமோ அது மாதிரியான தொழில்களை நடத்தி கொண்டிருந்தவர்கள். சீனியர் சிட்டிசன்ஸ் நிறைய பேர் இந்த வகுப்பில் இருக்கிறீங்க, உங்களுக்கு புரியும். இளைய பருவத்தினருக்கு புரியலன்னா கூட. அப்போ இந்த ராகு தசை 8 12ஆம் இடங்கள் என்று சொல்லப்படக்கூடிய 8ஆம் இடத்தினுடைய தன்மையும் 12ஆம் இடத்தின் தன்மையும் இயக்கி ஒரு அளவுக்கு கீழான நிலைமைகளிலிருந்து குரு
லாபம் வெற்றியை கொடுக்கக்கூடிய 11ஆம் இடத்தை அந்த 11ஆம் வீடு கொடுத்த அதிபதி திக்பலமாக இருக்கின்ற ஒரு காரணத்தினால் குரு 11ஆம் இடத்திலிருந்து சுக்கிர புதன் சந்திரனுடைய பார்வை தொடர்புகள் கிடைத்த காரணத்தினால் இந்த குரு அப்படியே 3ஆம் இடத்தையும் அப்படியே 5ஆம் இடத்தையும் அப்படியே 7ஆம் இடத்தையும் படிப்படியாக பகுதியாக ஒரு லெவலில் ஃபஸ்ட்டு சில நேரங்களில் என்ன பண்ணுவார், குரு 7ஆம் இடத்துலேருந்து ஆரம்பித்து இப்படி கொண்டு வருவார், சில நேரங்களில் இப்படி இருந்து இப்படி கொண்டு வருவார், சில நேரங்களில் இளைய சகோதரம் சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய தைரியம் தன்னம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் டக்குன்னு ஒவ்வொரு அந்தரமாக அந்த கோண அமைப்பில் குருவிற்கு கிடைத்த ஒரே ஒரு நல்ல அமைப்பு என்ன, குருவிற்கு சஷ்டாஷ்டகமாக சூரியன் மட்டும் இருக்கிறார். குருதசையில் சூரிய கேது இந்த 2 கிரகம் இருக்கு இல்லையா, குருதசையில் சூரியனும் கேதுவும் சூரிய புக்தியும் கேது புக்தியும் மட்டும் அடிபட்டிருப்பார். இதெல்லாம் அப்படியே ப்ரொடிக்ஷனில் வரும்போது ஐயா என்ன குருதசை சூரிய புக்தி இல்லை, அந்த வருஷத்தை மட்டும் கடந்துக்கிட்டு அந்த வருஷத்தில் கரெக்டாக கவர்மெண்ட்டில் இன்கம் டேக்ஸ் ரேட்டு அப்படி இப்படின்னு பயங்கரமாக மாட்டினீங்களா, பெரிய அளவில் அரசாங்கத்தால் பெரிய சோதனை, உங்கள் அப்பாவால் பெரிய பிரச்சனைகள் இருந்ததுன்னா அப்படியே அசந்து போவார் ஜாதகர். ஐயோ அப்போ தான் எனக்கு பயங்கரமான இன்கம் டேக்ஸ் ரேட்டு, ஒரு மந்திரி மறைச்சிக்கினாரு, ஒரு எம்எல்ஏ மறைச்சிக்கிட்டாரு, இல்லை அப்போ தான் எங்கள் அப்பா இறந்து போனார் அப்படின்னு குருதசை சூரிய புக்தியில். அந்த காரக ஆதிபத்தியங்களை மட்டும் அப்படியே தெளிவாக கவனமாக மாணவர்கள் படியெடுத்து வைத்து கொள்ளும் பொழுது பெரிய அளவில் பிச்சுக்கிட்டு நிற்கும். இப்போ எப்படி கொண்டு வரேன், குருதசை சூரிய புக்தி, குரு 11ஆம் இடத்தில் இருக்கிறார், 3ஆம் அதிபதி விரையாதிபதி, சூரியன் 8ஆம் அதிபதி. அப்போ குருதசை சூரிய புக்தியில் என்ன, அரசாங்கத்தால் விரோதம், அரசாங்கத்தால் விரயம், தந்தையால் விரோதம், தந்தையால் விரயம், அப்பாவே விரயம், கவர்மெண்ட் அப்போ தான் டேக்ஸ் போடுது, கவர்மெண்ட் அப்போ தான் தொழிலை முடக்குது, கவர்மெண்ட் அதிகாரி ஒருத்தர் கூட சண்டை, மந்திரி ஒருத்தர் கூட சண்டை, மினிஸ்டர் கூட ஏதோ ஒன்று எம்எல்ஏவோட சண்டை, அதிகாரம் உள்ளவரோட சண்டை, அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சோலார் சிஸ்டம், நெருப்பு சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் சூரிய தசை குருதசை சூரிய புக்தியிலையும் குருதசை கேது புக்தியிலையும் அடிபட்டிருக்கும். ப்ரெடிக்ஷன்ஸ் இதுதான் உண்மையும் கூட, ரொம்ப தெளிவான உண்மை இதெல்லாம். அப்போ இந்த இடத்துல குரு முதலில் தன்னுடைய தன்னம்பிக்கை, தைரியம், ஒரு நல்ல அறிமுகமும் இதுதான். அறிமுகம், வாய்ப்பு, சந்தர்ப்பம், தகவல் தொடர்பு, தைரியம், தன்னம்பிக்கை, கலை, எழுத்து, அவ்வளவு விஷயம் அந்த 3ஆம் இடத்துல தான் இருக்குது. ஒரு நல்ல அறிமுகம் கிடைக்கிறது. அவர் நண்பராக கூட இருக்கிறார், நண்பரால் ஒருவர் அறிமுகப்படுத்தப்படுகிறார், மச்சானால ஒருவர் அறிமுகப்படுத்தப்படுகிறார், மாமாவால ஒருவர் அறிமுகப்படுத்தப்படுகிறார். குருதசை ஆரம்பித்தவுடன் ஒரு நல்ல அறிமுகம் கிடைக்கிறது. எப்பா உங்கள்கிட்ட டேலண்ட் இருக்குது, என்கிட்ட பணம் இருக்குது, இந்தாப்பா இதை செய்யலாம்ப்பான்னு சொல்லிட்டு குருதசை சுயபக்தியிலேயே ஒரு ஃபவுண்டேஷன் அப்படியே டப்புன்னு கிடச்சி, குருதசை சனி பக்தி, குருதசை புதன் பக்தி, குருதசை கேது பக்தியில் கொஞ்சம் சரிவுகள் ஏற்பட்டு குருதசை சுக்கிர பக்தியில் டாப்பாக BMW பென்ஸ் கார் போகிற அளவுக்கு நல்ல கோடீஸ்வரனாக இருக்கிறார், நல்ல கோடீஸ்வரன். அப்போ குருதசை என்ன பண்ணுது, பாயிண்ட் புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? ஒரு இடத்துல எப்படி அப்படியே ஒரு அழகான ப்ரெடிக்ஷன்ஸ் எப்படி வரும் என்பதை இந்த மாதிரியான ஒரு நிலைமைகளை வச்சு தான் நீங்கள் அப்படியே இது பண்ணணும். இப்போ இந்த வாரம் நான் கமெண்ட்டை உங்களுக்கு பண்ண முடியாமல் நான் டைரக்ட் லைவாக இல்லாமல் உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோவாக போட்டுட்டேன். கமெண்ட் எல்லாம் நீங்கள் எனக்கு போட்டு வைங்க. அடுத்த வாரம் நேரடி லைவாக நடத்தும் போது இந்த குருவை பற்றி இன்னொரு கிளாஸ் கூட நடத்தலாம்னு நினைக்கிறேன். இப்போ இந்த குருதசை, இப்போ என்னுடைய ப்ரெடிக்ஷன் ஸ்டைல் இந்த ஜாதகத்தில் நீங்கள் இந்த வகுப்பில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இப்படி தான் நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன், இப்படி தான் நான் ப்ரெடிக்ஷன் பேசுகிறேன். இந்த கான்ஃபிடென்ட்டு மாணவர்களுக்கு இந்த உயர்நிலை வகுப்பு இல்லாத வந்துடணும். அப்போ அந்த மாதிரிப்பா நான் இப்போ சொன்ன மாதிரி தான், சூரியன் 4 வயசு வரைக்கும் உங்கள் அப்பா அம்மா ஆஸ்பத்திரி தூக்கிட்டு இருந்திருப்பாங்க, உங்கள் குடும்ப நிலைமை சரியில்லை, வறுமை, உங்கள் அப்பா சரியில்லை, உங்கள் அப்பாவுக்கு அப்படி இப்படி அந்த காரக ஆதிபத்தியங்கள் அப்படியே 8 சூரியன் 8ஆம் இடம் என்ன செய்யும், சூரியனுடைய என்ன செய்யும், 8ஆம் இடத்து ஆதிபத்தியம் என்ன, சூரியனுடைய காரகத்துவம் என்ன, இந்த இரண்டுகளையும் அப்படியே 4 வயது வரைக்கும் சொல்லும் போது ஜாதகர் மெய்சிலுத்து போவார். அடுத்து 7ஆம் இடம்னா சின்ன வயசில் யாருக்கும் பொண்டாட்டி கிடைக்காது, சின்ன வயசில் என்ன ஞாபகமே இருக்காது. அப்போ 7ஆம் இடம் சந்திரன், அவர் மனம் பாதிக்கப்படலை. இந்த ஜாதகர் தைரியமானவர், தெளிவானவர். ஏன், அமாவாசை சந்திரனாக இருந்தாலும் உச்சனாக இருக்கிறார், 3 சுபர்களோடு தொடர்பு கொண்டு இருக்கிறார். இவ்வளவு வறுமையிலும் செம்மையாக இருந்தார், நல்ல மனதோடு இருந்தார், கான்ஃபிடென்ட்டாக இருந்தார், மனப்பாட திறனாக இருந்தார், ஸ்கூலில் ஃபஸ்ட் எடுத்தார். தான் ப்ரெடிக்ஷன், ஸ்கூலில் நீங்கள் தானங்க ஃபஸ்ட்டு, ஆமாங்க நான் தாங்க ஃபஸ்ட்டு ஸ்கூலில், ஆமான்னுவார். ஏடா நீங்கள் வேறு, நான் முட்டை எடுத்துக்கிட்டு இருந்தேன், என்ன போய் ஸ்கூல் ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறீங்க, வாய்ப்பே கிடையாது. நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஜாதகங்கள் பார்க்க ஆதிபத்திய காரகத்துவ அமைப்புகளை அப்படியே புரிய இப்போது நான் சொல்லிக் கொண்டிருக்கின்ற இந்த ப்ரெடிக்ஷன் ஸ்டைல், இன்றைக்கி மாணவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறீங்களே, இவ்வளோ மாணவர்களையும் என்கிட்ட ப்ரெடிக்ஷனுக்கு வந்தவங்க எவ்வளோ பேர் இருக்கிறீங்க,
எடுத்த உடனே சொல்கிறீங்க ஐயா நான் வந்து ஆன்லைன் மாணவர்னு சொல்கிறீங்க. இப்போ இப்படித்தானே ப்ரொடெக்ஷன் சொல்கிறேன், உங்களுக்கும் இப்படி தானே சொன்னேன். 14 வயதிற்கு பிறகு செவ்வாய் 10ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினால் 14 வயதிற்கு பிறகு 21 வயதிற்குள்ள உங்கள் எதிர்காலத்தில் நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கான அத்தனை ஃபவுண்டேஷன்களையும் அதை அங்கேயே கொடுத்து ராகு திசையில் தில்லு முள்ள வேலை கிரிமினல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 4 இடத்துல நாய் அடிபட்டு பேய் அடிபட்டு குருவின் வீட்டில் ராகு இருக்கின்ற காரணத்தினால் அப்படி ஒன்றும் பெரிய அளவில் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இறங்கி கிறங்கி போயிடாமல் பரவாயில்ல இதெல்லாம் நான் சமாளித்தேன் அப்படி இப்படின்ற மாதிரியாக ஒரு அளவில் ஒரு சைஸுக்கு வடிவமாகி ஒரு பக்குவப்பட்டு எதில் நஷ்டம் வரும் எதில் கஷ்டம் வரும் எதில் லாபம் வரும் என்பதை தெளிவாக உணர்ந்து கொண்டு குருதிசை ஆரம்பித்தவுடன் இப்போது நான் சொல்லுகின்ற 3, 5, 7 பாவகங்கள் குருவின் அமைப்பில் சந்திர கேந்திரத்தில் இருக்கக்கூடிய குரு, லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு, ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு, லக்னாதிபதியவும் ராசியையும் ராசிநாதனையும் பார்த்த குரு. லக்னாதிபதி லக்னம் மட்டும்தான் இங்கே எந்த பார்வையிலையும் இல்லை, லக்னாதிபதியவும் ராசியையும் ராசிநாதனையும் பார்த்த இந்த குரு அப்படியே 3, 5, 7ஆம் பாவகங்களை செயல்படுத்தி குருதசை சூரிய புக்தி கேது புக்தி ராகு புக்தி ஆகிய 6, 12ஆம் இடங்களில் குருவுக்கு இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய முக்கியமாக குருதசை சூரிய புக்தி கேது புக்தியில் மட்டும் அவருக்கு தலைக்குனிவு சரிவு போன்ற அமைப்புகளை செய்து இந்த குருதசை மிகப்பெரிய அளவில் டாப்பாக அவருக்கு நல்லதாக வைத்திருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை.